எப்புட்றா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அப்படின்ற மாரி இருக்கு. ஆக்சுவலா நான் இப்போ 2025ல ரிலீஸ் ஆன டிஎன்ஏ படம் அதான் பார்த்தேன். தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இதுல மெயின் லீடா பண்ணியிருக்கிறது அதர்வா அண்ட் நிமிஷா சஜயன் சம்திங் அவங்க தான் ஹீரோயின். ஸோ இவங்க 2 பேருக்கும் இந்த கதையில வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து குழந்தை பொறக்கறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சேர்க்குறாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பொறந்துருது. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து குடுக்கும்போது நிமிஷா சஜயன் அதாவது ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இது என் குழந்தை கிடையாது. வேற யாரையோ குழந்தைய எடுத்துட்டு வந்து நீ என்ட்ட குடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து சந்தேகம் வந்து, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா லிங்க் மாரி புடிச்சு புடிச்சு போயிட்டு, இது யார் குழந்தை? இல்ல இது எதுக்கு என்ட்ட மாத்தி எடுத்துட்டு வந்து வச்சாங்க? இல்ல என் குழந்தை எங்க போச்சு? அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இதான் கதை. ஸோ இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லரா பார்க்கும்போது ஒரு நல்ல ஜானர். அண்ட் இது ஸ்க்ரீன் பிளே விதமாவும் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சீன் கூட படத்த விட்டு வெளிலயோ எங்கேயோ மூவ் ஆகாது. படமே ஒரு 2 1/4 மணி நேரம் தான் ஓடுது. அண்ட் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருக்கட்டும், அண்ட் வந்து வில்லன் கேரக்டரைசேஷனா இருக்கட்டும், அண்ட் அந்த லைக் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாரி ஒரு போர்ட்ரேட் கிளைமாக்ஸ்ல வரும். ஸோ அது எல்லாமே பக்கா சூப்பரா பண்ணியிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதர்வா அதிகமா இந்த படத்துல லைக் சரக்கடிச்சா மாதிரியோ, இல்ல வந்து அதிகமா பேசுற மாரியோ, இல்ல டயலாக்ஸா பேசுற மாரியோ எதுவுமே வந்து காமிக்கல. அதர்வா எனக்கு தெரிஞ்சு படத்துல ஒரு 4 இடத்துல தான் பேசுன மாரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான். அண்ட் மத்தபடி எல்லாமே ஒன்லி அவருடைய என்ன சொல்றது, யோசிக்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ அதே மாரி ஒரு இடத்துல எமோஷனலா புல் ஆஃப் பண்றது, லைக் ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமான அந்த எமோஷனல் சீன்ஸ் அதெல்லாமே சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 18+ பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களும் பார்க்கலாம் மேபி. ஆனா லைட்டா பயப்படுவாங்க. அது இல்லாம 18+ மேல இந்த கல்யாணம் ஆனவங்க, இல்ல இந்த கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, ஸோ அவங்க ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்கலாம் இந்த படம் பார்த்தாங்கன்னா, மேபி இன்னும் கொஞ்சம் கனெக்டடா இருக்கும். ஸோ அவ்வளதான். மத்தபடி இந்த படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சூப்பராவே ஒர்க் ஆகும். இதுல ஃப்ளாஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 1/4 மணி நேரம் கரெக்ட்டா ஷார்ப்பா உங்களுக்கு முடிஞ்சிரும். அவ்வளதான். வரட்டா? பாய் பாய்.